சென்னை மணலி பகுதியை சேர்ந்த சக்கரபாணியோட குடும்பத்தினர் அன்னைக்கு சொல்ல முடியாத துயரத்தில் இருந்தாங்க. காரணம், சுமார் 51 நாட்களுக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்பின சக்கரபாணி திரும்பவும் அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு. ஆனா உயிர் இல்லாத நிலையில. கொடூரமான கொலையாளிகளால சக்கரபாணி கொல்லப்பட்டு அவருடைய உடல் 10க்கும் மேற்பட்ட துண்டுகளா வெட்டப்பட்டு அதுக்கப்புறம் போலீஸால அந்த உடல் மீட்கப்பட்டுச்சு. ஆனா கொல்லப்பட்ட சக்கரபாணியோட தலை ஒரு ஆத்துல வீசப்பட்டிருந்துச்சு. அந்த தலையை சுமார் 50 நாட்களா போலீஸ்காரங்களும் தீயணைப்பு வீரர்களும் தீவிரமா தேடி பார்த்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த தலை கிடைக்கவே இல்லை. இதனால வெட்டப்பட்ட அந்த உடல் உறுப்புகள் மூலமா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணப்பட்டு அது சக்கரபாணி தான்னு உறுதியானதுக்கு அப்புறமா தலையே இல்லாத ஒரு கொடூரமான நிலையில அவரோட உடல் அவங்க குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. யார் இந்த சக்கரபாணி? அவரை கொன்ன அந்த கொடூர கொலையாளிகள் யாரு? சக்கரபாணிய இவ்வளவு கொடூரமா கொலை பண்றதுக்கு என்ன காரணம்? கடந்த 2022வது வருஷம் தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின திமுக பிரமுகர் சக்கரபாணி கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன? சென்னையை அடுத்த மணலில இருக்கிற செல்வ விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர் தான் 65 வயசான சக்கரபாணி. இவர் திமுகவில் திருவொற்றியூர் 7வது வார்டு பகுதி பிரதிநிதியா இருந்தாரு. வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சக்கரபாணி. மேலும் இவர் வீட்டோட கீழ்த்தளத்துல ஒரு ஃபேன்சி ஸ்டோரையும் நடத்தி வந்தாரு. அரசியல் கட்சியில இருந்ததாலையும் வட்டிக்கு பணம் கொடுக்கிற தொழில் செஞ்சதாலையும் அந்த பகுதியில சக்கரபாணி பிரபலமான செல்வாக்கு நிறைஞ்ச நபராக இருந்தாரு. மேலும் இதே அரசியல் மற்றும் வட்டி தொழில் காரணமா இவருக்கு ஒரு சில எதிரிகளும் இருந்தாங்க. இப்படியா இவரோட வாழ்க்கை ஒரு சில ஏற்ற இறக்கங்களோட தான் இருந்துச்சு. இந்த நிலையில 2022 மே 10 அன்னைக்கு வேலை விஷயமா வெளியே கிளம்பினாரு சக்கரபாணி. வழக்கமா இந்த மாதிரி வட்டி காசு கலெக்ட் பண்றதுக்காக அடிக்கடி வெளியே போறதும் காசை வாங்கினதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வரதும் சகஜமா இருந்ததால அவர் பெரும்பாலும் எங்க போறேன்னு வீட்டுல சொல்லாம தான் போவாரு. அன்னைக்கும் அப்படிதான் சக்கரபாணி எங்க போறேன்னு சொல்லாமையே வீட்டை விட்டு கிளம்பினாரு. ஆனா அன்னைக்கு அவர் வீட்டை விட்டு போய் பல மணி நேரங்கள் ஆகியும் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால அவரோட நம்பருக்கு அவரோட மனைவி லட்சுமி ஃபோன் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அப்போ அவரோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. இதுக்கப்புறம் லட்சுமி தன்னோட மகனான நாகேந்திரன் கிட்ட இந்த விஷயங்களை சொன்னாங்க. அவரும் சக்கரபாணியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாரு. அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. இதுக்கப்புறமா சக்கரபாணியோட குடும்ப நண்பர்கள் மற்றும் அரசியல் நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் நாகேந்திரன் ஃபோன் பண்ணி பார்த்தாரு. ஆனா அவங்க எல்லாருமே நாகேந்திரன் தன்னோட வீட்டுக்கு வரல அப்படின்னு தான் சொன்னாங்க. இதுக்கப்புறமா தன்னோட அப்பா கிட்ட கடன் வாங்கின தனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வீட்டுக்கு போய் சக்கரபாணி அங்க வந்தாரா அப்படின்னு நாகேந்திரன் விசாரிச்சு பார்த்தாரு. ஆனா அதுலயுமே எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. சரி, நைட்டுக்குள்ள சக்கரபாணி வீட்டுக்கு வருவார்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு அவங்க குடும்பத்தினர் அவரோட வருகைக்காக காத்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. இதுக்கு அடுத்த நாள், அதாவது மே 11 அன்னைக்கு மணலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாகேந்திரன் 10ஆம் தேதி காலை 11 மணி அளவுல இருந்து தன்னோட அப்பா சக்கரபாணிய காணாம போன சமயத்துல பச்சை கலர் சஃபாரி சட்டையும் அதே கலர்ல பேண்ட்டும் போட்டு வீட்டுல இருந்து பைக்ல கிளம்பி போனாரு அப்படின்னு புகார் கொடுத்தாரு. போலீஸும் இதை ஒரு வழக்கா பதிவு செஞ்சு சக்கரபாணியை தேடுற பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டாங்க. காணாம போனது ஒரு அரசியல் பிரமுகர் அப்படிங்கிறதால இந்த வழக்கு போலீஸுக்கு பல முனைகள்ல இருந்தும் அழுத்தத்தை தரக்கூடியதா இருந்துச்சு. சக்கரபாணிக்கு யாரெல்லாம் விரோதிகள் இருந்தாங்க, யாருக்கெல்லாம் வட்டி பணம் கொடுத்து பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்கிட்ட விசாரிச்சு அதன் மூலமா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அதுல இருந்த எல்லாரையும் தீவிரமா போலீஸ் ரகசியமா கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சென்னையில எங்கேயாச்சும் அடையாளம் தெரியாத 65 வயசு மதிக்கத்தக்க நபரோட சடலம் கிடைச்சா உடனே தகவல் தெரிவிக்கும்படி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் போச்சு. சக்கரபாணியை யாராச்சும் கடத்தி வச்சு பணம் கேட்டு மிரட்டுறாங்களா அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த காலமே போலீஸுக்கு வரல. சக்கரபாணி காணாம போய் ஓரிரு நாட்கள் ஆகியும் அவரை பத்தின எந்த தகவல்களுமே கிடைக்காததால யாராச்சும் அவரை அரசியல் பழிவாங்கல் காரணமா கொன்னு இருக்கலாம் அப்படின்னும் போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. அவங்களோட விசாரணை கோணமும் பெரும்பாலும் அதை நோக்கி தான் இருந்துச்சு. ஆனா இந்த வழக்குல எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காததால வழக்கு அதே இடத்துல இருந்துச்சு. இதுக்கப்புறமா போலீஸ் சக்கரபாணியோட மொபைல் கடைசியா எந்த ஏரியாவில் ஆக்டிவேட்ல இருந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ அவரோட மொபைல் கடைசியா 10ஆம் தேதி சென்னை ராயபுரம் பகுதியில ஆக்டிவேட்ல இருந்தது தெரிய வந்துச்சு. ஆனா ராயபுரத்துல அவரோட மொபைல் சரியா எந்த இடத்துல ஆக்டிவேட்ல இருந்துச்சு அப்படிங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல.
ஒருவேளை சக்கரபாணியோட ஃபோன் ஆன்ல இருந்திருந்தா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கிறத சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவரோட ஃபோன் தொடர்ச்சியா சுவிட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. இந்த நிலையில மே 15 அன்னைக்கு சக்கரபாணியோட ஃபோன் ஒரு சில நொடிகள் மட்டும் ஆன் ஆகி திரும்பவும் ஆஃப் ஆனது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதன் மூலமா அந்த ஃபோன் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணும்போது ராயபுரத்துல இருக்கிற கல்மண்டபம் கிரேஸ் கார்டன் 3வது தெருவுல அதோட லொகேஷன் காட்டுச்சு. சக்கரபாணி இருக்கிற இடத்த நெருங்கிட்டோம்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த தெருவுல போய் பார்க்கும்போது அங்க ஒரு இடத்துல சக்கரபாணியோட பைக் நிக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியில இருந்தவங்க கிட்ட சக்கரபாணியோட போட்டோவை காட்டி இவரை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சாங்க. அப்போ அவங்க எல்லாருமே அங்க இருந்த ஒரு வீட்டை காட்டி இவரு அடிக்கடி அந்த வீட்டுக்கு தான் வருவாரு, அங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்னு அந்த வீட்டை அடையாளம் காட்டினாங்க. அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டோட கதவு உள்பக்கமா தாழ்பால் போடப்பட்டிருந்துச்சு. போலீஸ் அந்த வீட்டு கதவை தட்டி பார்த்தாங்க. ரொம்ப நேரம் தட்டியும் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அந்த வீட்டு கதவை உடைச்சு உள்ள போகலாம்னு முயற்சி பண்ணாங்க. கதவை ஃபோர்ஸா திறக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டு கதவு திறக்கப்பட்டுச்சு. அந்த கதவை திறந்தது தமீம் பானு அப்படிங்கிற ஒரு பெண். தமீம் பானு கதவை திறந்ததுமே போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சக்கரபாணி அங்க இருக்காரான்னு தேடி பார்த்தாங்க. ஆனா சக்கரபாணி அந்த வீட்ல எங்கேயுமே இல்லை. ஆனா அந்த வீட்ல இருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வர்றத போலீஸ் உணர்ந்தாங்க. அதே சமயத்துல தமீம் பானுவோட நடவடிக்கைகளும் சந்தேகத்தை ஏற்படுத்துற வகையில இருந்ததால அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு அந்த வீடு முழுக்க தேடி பார்த்தாங்க. அப்போ அந்த வீட்டோட பாத்ரூம்ல ஒரு பிளாஸ்டிக் ட்ரம் இருக்கிறதும் அந்த ட்ரம்முக்குள்ள பிளாஸ்டிக் கவரால சுற்றப்பட்ட சுமார் 10 பார்சல்கள் இருக்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப பரபரப்புக்கு மத்தியில அந்த பார்சலை போலீஸ் கவனமா திறந்து பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதுல மனித உடற்பாகங்கள் துண்டு துண்டுகளா வெட்டப்பட்டு கிடந்துச்சு. மேலும் சக்கரபாணி கடைசியா அணிஞ்சிருந்ததா சொல்லப்பட்ட பச்சை நிற சஃபாரியும் பேண்ட்டும் அந்த வீட்ல இருந்து கண்டெடுக்கப்பட்டுச்சு. இதன் மூலமா சக்கரபாணி தான் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டுகளா ஆக்கப்பட்டிருக்காருங்கிறத போலீஸ் உணர்ந்தாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் தமீம் பானு கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்க, இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு உணர்ந்த தமீம் பானு நடந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொன்னாங்க. 40 வயசான தமீம் பானுவும் அவரோட கணவர் அஸ்லாம் உஜைனியும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி மணலி பகுதியில தான் வாடகை வீட்டில் தங்கி இருந்திருக்காங்க. அஸ்லாம் உஜைனி டி நகர் பகுதியில நடைபாதையில துணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவர் தன்னோட பண தேவைகளுக்காக அந்த பகுதியில பிரபலமா இருந்த சக்கரபாணி கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருக்காரு. கொடுத்த காசை திரும்ப கேட்கறதுக்காக சக்கரபாணி அஸ்லாம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவர் பெரும்பாலும் வீட்டில் இல்லாத நிலையில அவங்க மனைவி தமீம் பானு தான் சக்கரபாணிக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருந்திருக்காங்க. வட்டி காசு கேட்டு அடிக்கடி சக்கரபாணி தொந்தரவு பண்ணது தமீம் பானுவுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. சக்கரபாணியை சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ பொய் சொல்லி சமாளிச்சு அவரை அனுப்பி வச்ச தமீம் பானு ஒரு கட்டத்துல அவர்கிட்ட வேற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட காட்ட ஆரம்பிச்சாங்க. தமீம் பானுவோட அந்த ஆட்டிடியூட்ல சக்கரபாணியோட கோவமா அதட்டி பணம் வாங்குற பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. தன்னோட வீட்டுக்கு காசு கேட்டு வந்த சக்கரபாணிக்கு தன்னால காசு கொடுக்க முடியாததால ஒரு கட்டத்துல தமீம் பானு தன்னையே அவருக்கு கொடுக்க முடிவு பண்ணாங்க. இப்படியா தமீம் பானு சக்கரபாணியோட இல்லீகல் அஃபேர் ஆரம்பமாச்சு. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் தமீம் பானுவோட கணவர் அஸ்லாம் உஜைனுக்கு தெரிய வந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சக்கரபாணிக்கு எந்த தகவலையும் கொடுக்காம அஸ்லாம் உஜைனியோட குடும்பம் மணலில இருந்த வீட்டை காலி பண்ணிட்டு ராயபுரம் பகுதிக்கு குடியேறினாங்க. ஆனா தமீம் பானு இருந்த ராயபுரம் வீட்டையும் சக்கரபாணி கண்டுபிடிச்சு அந்த இல்லீகல் அஃபேரை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த நிலையில 2022 மே 10ஆம் தேதி சக்கரபாணி கொஞ்சம் போதையில தமீம் பானுவோட வீட்டை நோக்கி வந்தாரு. அந்த சமயத்துல தமீம் பானுவோட வீட்டுல அவங்களோட 2 மகள்களும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதனால தமீம் பானு சக்கரபாணி கிட்ட, இப்போ இங்க வர வேண்டாம், என்னோட பொண்ணுங்க வீட்டுல தான் இருக்காங்க, இன்னொரு நாள் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அப்போ அதை கேட்குற அளவுக்கு நிதானத்துல இல்லாத சக்கரபாணி தமீம் பானு கிட்ட அவங்களோட மகள்கள் இருக்கும்போதே தவறா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. சத்தம் கேட்டு அங்க வந்த தமீம் பானுவோட தம்பி வாசிம் பாஷா சக்கரபாணிய வீட்டுக்குள்ள தள்ளி கடுமையா தாக்கியிருக்காரு.
இது தொடர்ந்து வீட்டில் இருந்த கத்தி மற்றும் அருவாமனையால வாசிம் பாஷாவும் தமீம் பானுவும் சக்கரபாணியை சரமாரியா தாக்கி கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா வாசிம் பாஷா தன்னோட நண்பர் டில்லி பாபு அப்படிங்கிறவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி சக்கரபாணியோட உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு அன்னைக்கு நைட் ஃபுல்லா யோசிச்சிருக்காங்க. அது வரைக்கும் சக்கரபாணியோட இறந்த உடல் அந்த வீட்டிலேயே தான் இருந்திருக்கு. மறுநாள் புதுசா கத்தியை வாங்கிட்டு வந்து முதல்ல அடையாளம் தெரியாம இருக்க சக்கரபாணியோட தலையை தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா மார்பு பகுதி, வயிற்று பகுதி, கால்கள், கைகள் அப்படின்னு மொத்தமா 10 துண்டுகளா சக்கரபாணியோட உடல் வெட்டப்பட்டுச்சு. இப்படி ஒரு மனுஷனை வெட்டி கொலை செஞ்சா முதல்ல குடல் பகுதியில இருந்து தான் துர்நாற்றம் வெளியே வரும் அப்படிங்கறதால சக்கரபாணியோட உடல்ல இருந்து குடலையும் தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா சக்கரபாணியோட உடல் பாகங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் கவரால சுற்றப்பட்டு சாக்கு பையில வச்சு கட்டப்பட்டுச்சு. வீட்டில் இருந்த ரத்தம் தொடச்சி சுத்தம் செய்யப்பட்டுச்சு. இது தொடர்ந்து வாசிம் பாஷாவும் டில்லி பாபுவும் சக்கரபாணியோட தலையை அடையார் திருவிக்கா பாலத்துல இருந்து அடையாற்றுல வீசியிருக்காங்க. உடலோட ஒரு பகுதி மட்டும் பட்டினம்பாக்கம் பகுதியில வீசப்பட்டுச்சு. குடலை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல இருக்கிற கடற்கரையில வீசினாங்க. மேலும் யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பாகமா தூக்கி போடலாம்னு அவங்க 3 பேருமே ஒரு முடிவுல இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல வாசிம் பாஷா ஏதோ ஒரு ஞாபகத்துல சக்கரபாணியோட போனை ஆன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணியிருக்காரு. இதுதான் போலீஸுக்கு உடனடியா இன்ஃபர்மேஷன் போறதுக்கு காரணமா இருந்துச்சு. தமீம் பானு சொன்ன தகவல்களுக்கு அப்புறமா தமீம் பானுவும் 35 வயசான வாசிம் பாஷாவும் 29 வயசான டில்லி பாபுவும் போலீஸால கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்தப்பட்டு போலீஸ் அவங்கள சிறையில் அடைச்சாங்க. சக்கரபாணியோட தலை கண்டெடுக்கப்பட்டா மட்டும்தான் அவரோட உடல் அவங்க குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்க முடியும் அப்படிங்கறதால வாசிம் பாஷாவும் டில்லி பாபுவும் சக்கரபாணியோட தலையை வீசி எறிஞ்ச அந்த பகுதியை அடையாளம் காட்டினாங்க. அதை தொடர்ந்து போலீஸ், தீயணைப்பு வீரர்கள், ஸ்கூபா டைவிங் பண்றவங்க அப்படின்னு பல பேர் மூலமா சக்கரபாணியோட தலையை தேடுற பணி தீவிரமா நடந்துச்சு. ஆனா சக்கரபாணியோட தலை கிடைக்கவே இல்லை. கடைசியா 50 நாட்கள் வரைக்கும் அவரோட தலையை தேடியும் கிடைக்காததால 51வது நாள் தலை இல்லாமலேயே அவரோட உடற்பாகங்கள் அவங்க குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. சக்கரபாணியோட இல்லீகல் அஃபேர் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா முழுசா வீட்டில் இருந்து போன மனுஷன் சதப்பிண்டங்களா வீட்டுக்கு வர்றது சொல்றதுக்கே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வழக்கு இன்னமும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. தீர்ப்பு இன்னும் வழங்கப்படலை. ஒருத்தரை கொலை பண்ணது மட்டும் இல்லாம இவ்வளவு கொடூரமா வெட்டி துண்டு துண்டுகளா ஆக்கின சம்பவம் 2022வது வருஷம் தமிழ்நாடு முழுக்க ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.